வணக்கம் நண்பா. மூத்தோர் சொல் நெல்லிக்கனி போல. ஏன்னா முதல்ல கசப்பு புளிப்பு தெரிஞ்சாலும் பிறகு இனிக்கும். அதுவே ஆரோக்கியம். அது போல தான் நம்ம செய்கிற செயலும் சொல்லும். தாகம் எடுத்தால் குடிக்க தண்ணீர் இருக்குது, பசிச்சா சாப்பாடு இருக்குது. இது ரெண்டும் கிடைக்க முக்கியமான காரணம் மரம் தான். மரம் இருக்கிறதுனால தான் ஈரத்தன்மை உருவாகி குளிர்ச்சி அடைந்து மழை வருது. மழை வரதால தான் ஏரி, குளம், ஆறு, அணையிலிருந்து விவசாயத்துக்கு தண்ணீர் எடுத்து உணவு உற்பத்தி பண்ணுறாங்க. நிலத்தடி நீரிலிருந்து தண்ணி எடுத்து குடிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. மழை இல்லைனா உயிரினங்கள் வாழ வழி இல்லை. அப்படிப்பட்ட மழை வரத்துக்கு காரணமே மரம் தான். அதனால தான் மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு சொன்னாங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மரத்தோட அருமை தெரியாம, ஒரு மரத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வாழ்வியல் இருக்குன்னு தெரியாம மரத்தை தினம் வெட்டிட்டு இருக்கீங்க. ஒரு மரம் வெட்டினால் 10 அல்ல 100 மரங்கள் நட்டாலும் அந்த நேரத்தில் வெட்டிய ஒரு மரம் தரும் நிழல், தூய்மை காற்று, இயற்கை சூழல், குளிர்ச்சி, பறவைகளின் வீடு என பல வசதிகள் அந்த 100 மரங்களால் தர இயலாது. அதற்கு வருடங்களும் கடந்து செல்லும். மரம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைனா விவசாயம் பண்ண வாய்ப்பு இல்லை, குடிக்க தண்ணி இருக்காது, வறுமை பஞ்சம்னு உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு மிகப்பெரிய பேர்வழிவை ஏற்படுத்திடும். கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ மரம் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா தினமும் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் அழிச்சிட்டு தான் இருக்காங்க, அழிஞ்சிட்டு தான் இருக்கு. காடு மலைன்னு பெயர் சொல்றோம், ஆனா அந்த காடு மலையில எல்லாமே மரங்கள் தான் இருக்கு. அதனாலதான் இயற்கை வளர்த்த காடுகளை மரங்களை அழிக்க வேணாம்னு சொல்றோம். வீடு கட்ட தேவையான மூலப்பொருட்கள் மலைகளை உடைக்கிறதுல இருந்தா வருது. ஆனா அந்த மலைகளை உடைக்கிறதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மரங்களை அழிச்சிட்டு தான் வருது. அதனாலதான் இயற்கை அழிக்க துணையா இருக்காதீங்க, காரணமா இருக்காதீங்க, மாற்று வழியை தேடுங்கன்னு சொல்றோம். வீட்டுக்கு மரம் பாதிப்பா இருக்கும், வீடு கட்ட இடத்துல மரம் இருக்குது, கடை நிறுவனம் கட்ட இடத்துல மரம் இருக்குன்னு மரத்தை வெட்டுற தவறான செயலை எப்பவும் செய்யாதீங்க. அங்கங்க இருக்கிற எல்லா ஊர் மக்களும், கிராமம், தெரு, ஏரியா நண்பர்களும், இயற்கை மேல அக்கறை வச்சிருக்கிறவங்களும், மரம் விரும்பிகளும் ஒன்று கூடி பணம் சேர்த்து மரம் நடுற செயலை செய்யுங்க. வீட்டுக்கு முன்ன, தெருவில், மரம் இல்லாத இடத்துல, சாலையில், நெடுஞ்சாலை ஓரத்தில், இந்த பக்கம் அந்த பக்கம்னு எந்த இடத்துல மரம் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் மரம் நடுற சேவையை செய்யுங்க. இப்போ நம்ம செய்கிற செயல் தான் வருங்கால தலைமுறைக்கும் இயற்கை பாதிப்பு வருங்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய நலனாக அமையும். மழைக்காலம் தொடங்கிய இந்த நேரத்தில் மரம் நடுதல் செயலை செஞ்சால் இயற்கையே தண்ணீரை மரங்களுக்கு, செடிங்களுக்கு தரும். மரம் நடணும்னு முடிவு பண்ணுறவங்க தர போட்டிருந்தாலும் 1 சதுரடி தோண்டி எடுத்துட்டு கூட அங்கே மரம் நட முடியும், மனசு இருந்தால். அரச மரம், ஆலமரம், அசோக மரம், மாமரம், இலந்த மரம், பலாமரம், பனைமரம், புளிய மரம், புங்க மரம், தென்னை மரம், வேப்ப மரம், தேக்கு மரம், இது போன்ற நாட்டு மரங்களை நடுங்க. சாலை விரிவாக்கம்னு சொல்லிட்டு வரவங்க 20 அடி சாலை இருக்குன்னா 2 பக்கம் இருக்கிற மரங்களை அழிச்சிட்டு அதிக நிலத்தை எடுத்து 2 வழிச்சாலையா அமைக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எதிர்கால சிந்தனை கொண்டு நீங்க 2 வழி சாலை தான் அமைக்க வந்தீங்க, இருக்கிற 1 வழி சாலை அப்படியே வச்சுக்கோங்க, 2 பக்கம் இருக்கிற மரங்களும் இருக்கட்டும், அதுக்கு இணையா ஒரு சாலையை அமைச்சிங்கன்னா 1 வழிச்சாலை, இது 1 வழிச்சாலை, மொத்தம் 2 வழிச்சாலை ஆச்சு, மரங்கள் அழிக்காம இருந்ததும் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா மக்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பது மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாம இயற்கையும் சமூகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாம வாழ்றதானே தவிர, கண்ணுக்கு முன்னாடி யாராச்சும் தீய வழியில போனாலோ சமூகத்துக்கும் இயற்கைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தினாலோ அது கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு அமைதியா போறதுக்கு பேரு தான் உண்டு தான் வேலை உண்டு என்று அர்த்தம் கிடையாது. இங்க யாராவது நல்லது செய்யணும், ஆனா நம்ம செய்யக்கூடாது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இங்க தனி மனிதர் ஒவ்வொருவரும் நல்லதை செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் சமூகத்திற்கும் இயற்கைக்கும் ஒரு நல்வழியை உண்டாக்கும். மனிதன் இங்க வாழ அதிக பணம், காரு, பங்களா, சொகுசு, ஆடம்பரம், அரசாங்க வேலை, அது இதுன்னு தேவையில்லை. நீர், உணவு, விவசாயம், மரம், நிலம், வளம், இதுதான் தேவை. இதை இங்க காப்பாத்தினாலே போதும். பல 100 வருடங்களா மக்கள் இதை செஞ்சுட்டு தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதை அழிச்சாதான் வாழ முடியும்னு தவறான மனநிலை மக்கள் மனதில் இருக்கு. மரம், செடி அருகில் நீங்க வாழ்ந்தா, அது உங்க பக்கத்துல இருந்தா உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் தோன்றுத உங்களால கண்டிப்பா உணர முடியும். நீரின்றி அமையாது உலகு. நன்றி.